எல்லாருக்கும் வணக்கம். தண்ணி ஒரு மணி தண்ணின் பட்டை சான்ஸ் இல்லை, வெறுத்தணும் அவ்வளோக்குள்ள ஒரு மக்களா இல்லைன்னா அல்லை கட்டலாங்கிற மாதிரி இந்த படையப்ப படத்தில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் கட்டிருப்பாங்க. அதை மிஞ்சிற அளவுக்கு ஒரு ரியல் சம்பவம்னா அது தளபதியால் மட்டும்தான் நடத்த முடியும். ஸோ அந்த அளவுக்கு எங்க இப்படிலாம் ஒரு அன்பை ஒருத்தர் பெற முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு அப்படியே புள்ள இருக்குதுங்க. ஸோ அந்த அளவுக்கு அதாவது எந்த ஏரியா வந்தாலும் சரி, கோவையா எல்லாம் எங்க ஏரியா அப்படிங்கிறத காட்டிட்டாரு. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு சொல்ல முடியாது, இன்னும் பார்த்தீங்கன்னா கேரளாலே தளபதிக்கு எவ்வளோக்குள்ள மாசம்னு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கோவையை அதிர கோவை சும்மா குழுங்க திருக்கி விட்டார் மனுஷன். ஸ்டார்டிங்ல இருந்து இதுல எனக்கு என்னன்னா, அதாவது உண்மையிலேயே இவ்வளோ கூடி மக்களுடைய ஒரு அன்பை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் என்ன. ஸோ இப்படி இருந்தா அப்போ எதிரிகள்லாம் அடி எரிய தானே செய்யும், ஸோ கதற தானே செய்வாங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த அதாவது அப்படி ஊர்வலமாக வரும்போது ஒரு சாமி ஊர்வலத்தை தேர்தலுக்கு வர்ற மாதிரி அந்த மக்கள் அவராவது அவ்வளோக்குள்ள கொண்டாடி இளைஞர்லாம் அவ்வளோக்குள்ள ஆர்ப்பணிப்பான். என்னையா உங்களுடைய பாதுகாப்பு வைப்பிரிவு இன்னும் இருக்கிற பாதுகாப்பை தாண்டியா, இதுல வேற இடையில நிறைய பேர் சின்வெண்டுக்கெல்லாம் கரெக்ட் இருந்தாங்க. நாங்கள் வந்து முட்டை அடிப்பட முன்னாடி ஒரு நியூஸ் வந்து வச்சிருமா, அதெல்லாம் பார்த்தா நெருங்க முடியுமா அவனுக்கு பக்கத்துல சுத்தி எப்படி நிற்காங்க பாருங்க. அதுல மிஞ்சிற அளவுக்கு அதை ஒரு சின்ன விஷயம் இப்படி இருக்கக்கூடாதா. ஆனா பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்ல தெரியல, சிரிப்பு தான் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அது தவறு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 ரசிகர்கள் நினைக்கிறேன் மேல இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா அவரை நேர்ல பார்க்கணும், கிட்ட பார்க்கணும், கிட்ட யார் நெருங்க முடியாது, பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஒரு பிரச்சார வேலை தான் வராரு. ஸோ அந்த ஈக்குவலாக ஹைட்ல ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு முன்னாடியே ஏறி இந்த மரத்தை தொங்கிட்டு கரெக்டாக கிட்ட வரைக்கும் குதிச்சிட்டாங்க. குதிச்சு அவரோட நேரில் பார்த்து அவங்க அந்த அளவுக்கு சந்தோஷம். ஸோ ஆக்சுவலி தவறு, இதை பண்ணக்கூடாது. அதாவது நாளைக்கு இதை வச்சு கதறுவானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் யாரெல்லாம் கதறா எப்படி கதறுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைச்சல், இவ்வளோ பெரிய மக்கள் வேணா இளைஞர்கள் இவ்வளோக்குள்ள அப்படி ஒரு கூட்டம் கூடுதுன்னா அதை பொறுத்துக்க முடியாமல் கதறவங்க இந்த பயன் எடுப்பாங்க. நாளைக்கு மரத்துல இருந்து குதிச்சானுங்க விச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு கதறுவாங்க. அவங்க என்ன வேணா கதறட்டுங்க. ஸோ இங்க பாத்தீங்களா, இதுக்கு பதிலே எவ்வளோக்குள்ள நம்ம கொடுக்கலாம். ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோக்குள்ள ஒரு கூஸ் பம்பு. ஸோ பார்த்தோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத உடனடியாக இந்த வீடியோ போடுறேன். இன்னும் தளபதி அவர்கள் பேச ஆரம்பிக்கல, பைக்கை பிடிக்கல. தளபதி பேசுறதுக்கு அப்புறம் அடுத்தாப்புல நம்மளுடைய வீடியோ அதுக்கு அடுத்தாப்புல வரும். ஸோ எப்படி பேசியிருக்காங்கிறத பொறுத்து இன்னைக்கு முழுக்க நான் ரசிச்சு பார்த்த கோவையில் தளபதி விஜய் அவர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வராரு, எப்படி ஒரு ஆரவாரமா அதை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்னென்ன தோணுச்சு. அதாவது பொதுவாக இந்த ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி கூட நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, டிஎம்கே சைட்லேருந்து உதயநிதி அவர்கள் வந்திருப்பாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு, எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கோவில. ஆனா யாருக்கெல்லாம் இப்படி இத்தனைக்கும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் பிரியாணி காசு எல்லாமே கொடுத்தா அது கூட்டத்தை அந்த கூட்டம் பாத்தீங்கன்னா அது காசுக்காக அந்த கூடுற கூட்டத்துக்கும் ஒரு ரியலா ஒரு அன்புக்காக அவரை நேசிச்சு வர்ற ஒரு கூட்டத்துக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு கூடுற கூட்டத்தை பார்த்தா அவனுக்கு அள்ளி கலந்து போயிருக்கும், டீப் பேன் ஆகி நாளைக்கு ஒவ்வொருத்தரா மைக்கை பிடிச்சி எடுத்துருவானுங்க. மிஞ்சி போனா அதாவது பாத்தீங்கன்னா புஷ்பா 2 கூட அங்க அல்லு அர்ஜுனுக்கு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, இங்க நமிதாக்கு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நயன்தாராக்கு வந்து கதறுவானுங்க. நீங்க என்ன வேணா கரெக்ட் போங்கடா. இதுக்கு பக்கத்துல அதாவது பாகுபலி என்ன 100 பாகுபலி இதுக்கு சமம். ஸோ எனக்கு அதை பார்த்துட்டோன்னு எனக்கு இன்னும் என்னெல்லாம் தோணுச்சு கேட்டீங்கன்னா, அதாவது கோவை எங்க கோட்டை, கோவை அவங்க கோட்டை என்னங்க, இங்கேயுமே தமிழ்நாடு தளபதியோட கோட்டை தான், இங்க யாருமே கிடையாது. அதாவது இங்க வந்தது சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். தமிழ்நாடு முழுக்க சுவிட்ச் பண்ண போற அப்ப இருக்கு வேற லெவல்ல எல்லா ஏரியாவும், அதாவது உங்க ஏரியாவா எல்லா ஏரியாவும் தளபதிக்கு தான். இந்த கிளியில சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு இன்னும் வந்து கோவையை குழுங்க வேற அளவு சமம் பண்ணிட்டாரு. ஸோ இன்னுமே எனக்கு அதை பத்தியே பேசணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அதை பார்க்கும்போது ஒரு புல்லரிப்பு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் தளபதியை நேரில் பார்த்துட்டேன்னு அவங்க கத்துறது அவ்வளோக்குள்ள அந்த மக்கள் கூடும் போது இதெல்லாம் இன்னொருத்தர் இதே மாதிரி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இவ்வளோக்குள்ள எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோக்குள்ள ஒரு அனுபவிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதாவது ஒரு உண்மையில ஒரு 10 பேர் 100 பேர் ரசிச்சாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை ரசிக்காங்க. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வீடியோ போடும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு நான் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கு. ஸோ அதாவது கொஞ்சம் பேர் சொல்றதே நம்மளுக்கு இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோக்குள்ள கோடிக்கணக்கான இவ்வளோக்குள்ள இளைஞர்கள் அவரை அவ்வளோக்குள்ள நேசிக்கும் போது அவர் அதை தாங்கி ஒரு மனுஷன் நிற்கிறது எவ்வளோக்குள்ள ஒரு விஷயம், அந்த அன்பை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதை கிடைச்சி அப்படி நிற்காது பாருங்க. ஸோ இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய அன்பு இருக்கும்போது எனக்கு சொல்ல வார்த்தைகளே வரமாட்டேங்குது இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அப்படியே அந்த ரேபாக்குள்ள அந்த பிரச்சாரம் வரும்போது கூட அவ்வளோக்குள்ள ஒரு கூட்டத்தை பார்த்து அப்படியே ஒரு கூஸ்பம் ஆயிட்டேன். ஸோ அதாவது அசிஷன் தான். அதாவது கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த நிகழ்ச்சி பார்சலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ற எல்லா நிகழ்ச்சிகளுமே நம்மளுக்கு கூஸ்பமாக தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோக்குள்ள தளபதி விஜய் அவர்கள் நேசிக்கிற மக்களை பார்த்து பூரிச்சு போறோமோ அந்த அளவுக்கு அங்க நடக்கக்கூடிய தவறு சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை. அதை நான் எந்த காலத்துலையும் அதை விட மாட்டேன். நம்ம நேர்மையாக தான் பேசுவோம், நம்மளுக்கு தோன்றதை பேசுவோம். அதை கேட்டீங்கன்னா மரத்துல இருந்து 2 பேர் குதிச்சாங்கல்ல, மற்றவங்க கிண்டல் பண்றதை விடுங்க, அந்த 2 பேருடைய பாதுகாப்பு என்னாச்சு.
உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இது பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு ரசிகர் மனப்பான்மையிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கிண்டல் பண்றாங்கல்ல, அதாவது ரசிகர் குஞ்சுகள் அப்படி அந்த மாதிரியே இருக்கு. இதை பண்ணாதீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சவர் தான் பாக்குறீங்க, சந்தோஷப்படுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாளைக்கு இன்னொரு ஊருக்கு தளபதி விஜய் போவாரு, இப்போ ஒரு ஊருக்கா போவாரு வச்சுக்கலாம். அப்போ அங்க இருக்கிறவங்க இதே மாதிரி நாளைக்கு இப்போ வந்து ஒரு சாம்பிள் காட்டிட்டாங்களா, இப்போ அதே மாதிரி நாளைக்கு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சொல்லி பண்ணும்போது ஏதாவது ஒரு அசம்மிதம் ஆகி போச்சு, ஒரு ஒயர் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டாங்க, என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அவன் குடும்பத்துக்கு யார் போய் சொல்லுவா? ஸோ அப்போ எல்லாரோட பழியும் யார் மேலே வந்து நிற்கும்? தளபதி விஜய் மேலே தான் நிற்கும். என்னப்பா பார்த்தீங்களா ரசிக குஞ்சுகளை பார்த்தீங்களா, ஒரு சேஃப்டியே கிடையாது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அலையுதுங்க, இவரால் கட்டுப்படுத்த முடியல. ஸோ இப்படிலாம் இருந்தால் ஒரு தலைவனா கட்டுப்பாடு இருக்க வேண்டாமா அந்த கட்சியில்? பார்த்தீங்களா இப்படி தான் அப்படி ரொம்ப வந்து அவதூறுல அவர் மேலே வீசுவாங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு தலைவர் மேலே. அதனால நீங்கள் தான் இந்த மாதிரி இனிமேல் யாரும் பண்ணக்கூடாது, இதை புரிஞ்சுடுங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் இப்போ நம்ம தான் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுக்குள்ளே கூட்டம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க எலக்ட்ரிக் வயிறு போகுது, எல்லாமே போகுது. அங்கே வந்து நவுண்டு வாங்கன்னா கேட்க மாட்டேங்காங்க, அவ்வளோக்குள்ள அவரை பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோக்குள்ள ஆர்வத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னதான் தளபதி விஜய் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய குடும்பம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ உங்களோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய உயிர் மிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் என்னதான் உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்குனாலும் அவர் வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம், அவர் கொண்டாடுங்க, உங்க தலைவரை ஏற்றினாலும் அது அவர் கிடையாது. ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து உண்மையிலே கோமத்தனமான செயல், இதை பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த காலத்துலையும் ஏற்க மாட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட விட்டுக்கு ஒரு பாலாபீச முத்திரைகள் தவறோ அதே மாதிரி இந்த மாதிரி மரத்து மேலே ஏறி வேனில் விடுறது இதெல்லாம் உண்மையிலே பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் நேசிக்கக்கூடிய அவருக்கு தான் ஒரு இழுக்காப்பி அமையும். ஸோ அதை தான் சொல்ல நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் தளபதி விஜய் பேச ஆரம்பிக்கல. ஏன்னா நான் பேசுறதுக்கு அப்புறம் தான் வீடியோ போய் எப்பவுமே போடுவேன் ஃபுல்லாக நிகழ்ச்சி பார்த்துட்டு. எனக்கு இன்னைக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு கோவையில் தளபதி விஜய் வந்து அப்படி கோவையை குழுங்க அவர் வர்றதை பார்த்த உடனே எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு கூஸ்பம் ஆயிட்டுங்க அவளை பார்த்த உடனே. ஸோ அதெல்லாம் மட்டும் ஷேர் பண்ணும், உங்களுக்குலாம் அது என்ன மாதிரி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்களும் எந்த ஒரு மனநிலையில் இருக்கீங்க, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய வீடியோக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணணும். நீங்கள் அதை பார்க்கும்போது அப்படி கோவையில் தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோக்குள்ள மக்கள் ஆர்வத்தோட ஒரு ரியல் ஒரு படையப்பால் வர்ற மாதிரி வந்தார்ல. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரொம்ப அவளாக இருக்கேன், உங்களுடைய கமெண்ட்ல நான் எப்பவுமே எல்லா கமெண்ட்லையுமே நான் பார்ப்பேன். ஸோ இதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், அதனால தான் இன்னைக்கு அவசரமாக இந்த வீடியோ பதிவு போடுறேன். ஸோ அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக என்னப்பா இது நடிகர் அதனால அவர் இது கூட கூடுது இதெல்லாம் ரசிக கொஞ்சம் அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையிலே தளபதி விஜய் பிடிக்கிறவங்க ரசிக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க பார்க்கும்போது உண்மையிலே அந்த கூஸ்பம் மூமெண்ட் அவங்களுக்கு புரியும். ஸோ நான் அப்படிதான் அதை ரசித்து பார்த்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது வந்து அதனால உடனடியாக இந்த வீடியோ பற்றி போட்டுருக்கேன். நாங்கள் லேட்டாக கூட போடலாம், தளபதி விஜய் பேசுறதுக்கப்புறம் அதை வச்சு நான் எப்பவும் போடுவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள எனக்கு தோணுச்சு, அவர் அங்கேருந்து அது வரும்போது இவ்வளோக்குள்ள மக்கள் ஆர்ப்பரிக்கும் போது இப்படி ஒரு தலைவன், அதாவது இவ்வளோக்குள்ள மக்கள் நேசிக்காங்கன்னா அவர் வீட்டிற்கு எவ்வளோ எதிரிகள் வருவாங்க. ஸோ அப்படிதான் இங்கே வந்து அவ்வளோ பேர் கதறாங்க தளபதி விஜய்வில். ஆனால் நம்ம மனுஷன் இவ்வளோக்குள்ள ஹம்புலா இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா 4 பேர் சேர்ந்தாலும் இங்கே ஒருத்தர் கையில் பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஆட்டாடுறானுங்க. நான் தான் பெரிய ஆளுன்ட்டு ஆனால் இவருக்கு. ஸோ அதனால அந்த மனுஷன் இவ்வளோ ஹம்புலா இருக்காருன்னா அதுதான் அவர் உச்சத்தில் காரணம், அந்த அவருடைய நடத்தை, அந்த கேரக்டர் தான். ஸோ ஒரு மனுஷனுக்கே பார்த்தீங்கன்னா அவர் அடையாளம் நடந்தது அந்த கேரக்டர் தானே. ஸோ அவர் அப்படிதான் படம் வந்தால் புயலாக மாறுவார். அப்படி ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹம்பிளாக தான் இருப்பார். ஸோ டீசெண்டாக அவரோட ஸ்டைலு ஒரு தனி ஸ்டைலு, அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணிருக்காரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு இவ்வளோக்குள்ள அந்த மக்கள் சொல்லுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு கூட்டிகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு இப்போவே எப்படி இருக்குன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க வரும்போது என்ன மாதிரி ஆர்ப்பரிக்கும் ஒவ்வொரு ஏரியாவும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஏரியாவில் தளபதி விஜய் வரும்போது நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி இப்போவே கற்பனையில் ஓடிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு. ஸோ ஆனால் ஒன்று சேஃப்டியாக இருங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், தளபதி விஜயில் பார்க்கணும், அவர்கிட்ட கை கொடுக்கணும், அவர் முத்த கொடுக்கணும்னு வேற மாதிரிலாம் சம்பவங்களை யோசிச்சு தவறாக போய் முடிச்சிடக்கூடாது. அதனால ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், உங்களுக்காக அந்த மனுஷன் வந்திருக்காரு இந்த அரசியலில் இவ்வளோக்குள்ள எதிர்ப்பு தாண்டி. ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் இப்போ அவரை பார்க்குறக்காண்டி வரல, இந்த கூட்டத்தில் காட்டக்கூடாது, நாளைக்கு போட போகிறீங்களே ஓட்டு அதில் காட்டுங்க. ஸோ உங்களுடைய அந்த பாசத்தையும் அன்பையும் அப்போ தெரிஞ்சிடும்ல அவர் உண்மையிலேயே நீங்கள் நேசிக்கல இல்லையான்ட்டு. ஒரு கூட்டத்தில் வந்து அவர் பார்க்கணுங்கிறத முகத்தை விட உண்மையிலே அவர் நேசிங்கன்னா அவருக்காண்டி ஓட்ட போடுங்க, ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு சொல்லுறது இன்னைக்கு நான் பேசினேன். அதாவது நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா தளபதி விஜய் கோவையே குழுங்க அதிர வந்தார்ல, அதை பார்த்த உடனே அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத ஓப்பனாக அந்த சந்தோஷத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நாளைக்கு தளபதி விஜய் அவர்கள் பேசுறதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு அதிரடியாக அப்புறம் அதை பற்றி நான் இன்னும் பயங்கரமாக அவர் எப்படி கொடுத்தாரு அந்த அதிரடியாக பேசுனாருங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். ஸோ பாய்.